Dear students, இன்னைக்கு 11th எக்கனாமிக்ஸில் நம்ம சாப்டர் 9ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ரிஃபார்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், அதாவது தனியார் மயமாக்கல், தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் இந்த கொள்கையினால் ஏற்பட்டக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன, அது இண்டஸ்ட்ரியல் செக்டாரில் என்னென்ன தாக்கங்களை ஏற்படுத்துச்சு, விவசாயத்துறையில் இதனால் என்னென்ன மேம்பாடுகள் வந்துச்சு, நெக்ஸ்ட்டு ட்ரேட் வர்த்தகத்துறையில் என்ன ரிஃபார்ம்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவனிங்க, ட்ரேட் பாலிசி ரிஃபார்ம்ஸ் த மெயின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த நியூ ட்ரேட் பாலிசி as it has evolved over the year since 1991 as follows. 1991ல் இருக்கக்கூடிய வர்த்தக சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீ இம்போர்ட்ஸ் அண்டு எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது சுதந்திரமான இறக்குமதி ஏற்றுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரேயர் டு 1991 in India imports were regulated. 1991 இந்தியாவில் ஓரளவுக்கு இறக்குமதி அல்லது ஏற்றுமதியை ரெகுலேட் பண்ணிட்டாங்க. 1992ல் இம்போர்ட்ஸ் வேர் ரெகுலேட்டட் பை எ லிமிட்டட் நெகட்டிவ் லிஸ்ட். ஃபார் இன்ஸ்டன்ஸ் த ஃப்ரீ பாலிசி ஆஃப் 1st April 1992 ஃப்ரீட் இம்போர்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் ஆல் இன்டர்மீடியட் அண்ட் கேபிட்டல் குட்ஸ், அதாவது எல்லா இடைவினை பண்டங்கள் மற்றும் மூலதன பண்டங்களுக்கு அதாவது இம்போர்ட்டுக்கான எல்லா அதிகாரங்களும் வழங்கப்பட்டது. இதில் 71 ஐட்டம் மட்டும் அதாவது 71 பொருட்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. எதுக்காக? இம்போர்ட் பண்ணக்கூடாது, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த 71 ஐட்டங்கள் எதுக்காக அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது உள்நாட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நிறுவனங்களை பாதிக்கக்கூடிய பல பொருட்களை இவங்க என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டும் பண்ணலை, எக்ஸ்போர்ட்டும் பண்ணலை. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனலைசேஷன் ஆஃப் டாரிஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிமூவல் ஆஃப் குவான்டிடேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன், அதாவது இந்த ராஜா செல்லையா கமிட்டி, அதாவது ராஜா செல்லையா கமிட்டி அப்படிங்கிறோடைய ரிப்போர்ட் படி இவங்க என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டிஸை ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க 1991 to 92ல் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 300லேருந்து, அதாவது 300% ஆஃப் டு 150%, 300%லேருந்து 150% இம்போர்ட் டியூட்டிஸை, அதாவது சுங்கவரி இறக்குமதிக்கான வரி விதிப்பை குறைச்சிருக்காங்க. 300%லேருந்து 150% இறக்குமதி வரி விதிப்பு குறைக்கப்பட்டிருக்குது. எந்த பீரியடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லையா கமிட்டி பீரியடில். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பாலிசி, அதாவது எக்ஸிம் அப்படின்னு சொல்லுவாங்க. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி of Commerce and Industry announced a new foreign trade policy on 1st April 2015. இந்த பாலிசி நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிம் பாலிசி, தட் இஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசி அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியில் ஃபஸ்ட்டு இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தயாரிப்புகள், அதாவது ரெடியூஸ் எக்ஸ்போர்ட் அபாலிஷன் பை 25% and give boost to domestic manufacturing support, அதாவது உள்நாட்டு உற்பத்திக்கு மிக முக்கியத்துவம் கொடுப்பது. மேக் இன் இந்தியா, இந்திய தயாரிப்புகளை பயன்படுத்துவதற்கு அறிவுறுத்துதல். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற கருத்தை முன்வைத்து, அதாவது வரி தாக்கல், முத்திரைத்தாள் கட்டணம் போன்றவற்றையும் இந்த CACS, அதாவது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், கம்பெனி செக்ரட்டரிஸ் அண்டு ஆடிட்டர்ஸ், இவங்க எல்லாத்துக்கிட்டையும் என்ன பண்ணுறது அப்படின்னா டிஜிட்டல் சைன் வாங்கி அதை அமல்படுத்துதல், அந்த ஆவணங்களுக்கு கையொப்பமிட மின்முறையில் கையொப்பமிட ஆவணங்களை தயாரிக்கப்படுதல். நெக்ஸ்ட் ஏற்றுமதி இறக்குமதிக்கான சுய விவரங்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி தாக்கல் செய்ய வேண்டியதில்லை, அதாவது எக்ஸ்போர்ட்டட் இம்போர்ட்டட் ப்ரொஃபைல் இஸ் நாட் ரெக்வயர்டு, அடிக்கடி தாக்கல் செய்ய வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்போர்ட் அபாலிஷன் பீரியட் ஃபார் எக்ஸ்போர்ட் ஐட்டம் ரிலேட்டட் டு டிஃபென்ஸ், மிலிட்ரி, ஸ்டோர்ஸ், ஏரோஸ்பேஸ் அண்டு நியூக்ளியர் எனர்ஜி டு பி 24 months, அதாவது இந்த துறைகளுக்கு விண்வெளி, அணுசக்தி போன்ற துறைகளுக்கு ஏற்றுமதி கோரிக்கைகளுக்கு கால அளவு 24 மாதங்களாக வைத்திருத்தல். நெக்ஸ்ட்டு எக்ஸிம் பாலிசி 2015-20 இஸ் எக்ஸப்டட் டு டபுள் ஆஃப் ஷேர்ஸ், அதாவது 2 மடங்காக
3 மடங்கில் இருக்கக்கூடிய இந்த உலக வர்த்தகத்தில் இந்தியாவினுடைய பங்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3%. அதை இன்னும் ஒரு அதாவது 6% மாற்றக்கூடிய ஏற்பாடுகள் இந்த எக்ஸிம் பாலிசியில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னா, வித் த வியூ டு ஓவர் கம்ஸ் த ஷார்ட் கமிங்ஸ் experienced on account of the multiplicity of controls and clearance, absence of world-class infrastructure and an unstable fiscal regimes, and with a view to attracted large foreign investments in India. அதாவது வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணம் அந்நிய செலாவணி முதலீடுகளை ஈர்க்கும் வண்ணம் சரியான ஒரு கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தான் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2000 ஆரம்பித்தாங்க. இதனுடைய மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்னா, டு என்ஹான்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அயல்நாட்டு முதலீடுகளை ஈர்த்தல், வெளிநாட்டில் இருக்கிற முதலீடுகள் அனைத்தையும் ஈர்த்தல். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு இன்க்ரீஸ் ஷேர்ஸ் இன் குளோபல் எக்ஸ்போர்ட்ஸ் ஷேர்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, டு ஜென்ரேட் அடிஷ்னல் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ், டு கிரியேட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், டு டெவலப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், டு எக்ஸ்சேஞ்ச் டெக்னாலஜி இந்த குளோபல் மார்க்கெட், அதாவது குளோபல் உலகளாவிய சந்தையில் அவங்க நாட்டினுடைய டெக்னாலஜியை என்ன பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு ஜாக்ராஃபிக்கலி, இதோடைய மெயின் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்ராஃபிக்கலி demarked area with physical securities administered by single body or authority, streamlined procedures, having separate customs areas, governed by more liberal economic laws, greater freedom to forms. இதனுடைய சிறப்புகள் என்ன, இதனுடைய கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா, பாதுகாப்புடன் கூடிய நிலப்பகுதி, தனி அமைப்பால் நிர்வகிக்கப்படுவது, நெறிமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள், தனிப்பட்ட விருப்ப பகுதியை கொண்டது, அதாவது தனிப்பட்ட விருப்ப பகுதியை கொண்டதுன்னா ஹேவிங் செப்பரேட் கஸ்டம்ஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு தாராளமய பொருளாதார சட்டத்தால் நிர்வகிக்கப்படுகிறது, நிறுவனங்களுக்கு அதிக அளவு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்க சட்டங்களையும் கட்டுப்பாடுகளையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்கல் ரிஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது, அதாவது நீதி ஒழுங்கு. A key element in the stabilization efforts was to restore fiscal discipline. அதாவது நிதி ஒழுங்கு மிக முக்கியம் என்பதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. இந்த நிதி பற்றாக்குறை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3% மேல் இருக்கக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டுதலை பன்னாட்டு நிதி நிறுவனம் கொண்டு வந்தது. இந்த வழியில் அரசானது தங்களுடைய வரவு செலவு திட்டங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இன் திஸ் வே த பட்ஜெட் எய்ம்டு அட் கண்டெய்னிங் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு ஆர்குமெண்டிங் ரெவின்யூஸ், ரிசர்விங்ஸ் த டவுன் ட்ரெண்ட் in the share of direct taxes to total tax revenue and curbing conspicuous. அப்படின்னா என்னென்னா, இந்த தொழில் நிறுவனங்கள் மீதான தாக்கத்தை குறைத்து ஏழை மக்களுக்கு மீதான தாக்கத்தை அதிகரித்தல் இதனுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னா என்னென்னா, அதாவது பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, ஜிஎஸ்டி அப்படின்னு இப்போ அடிக்கடி கேள்விப்படுவோம். இதுக்கு முன்னாடி நமக்கு ஜிஎஸ்டியோடைய தாக்கம் என்ன அப்படி இருக்குது, ஆனால் அதனுடைய தாக்கம் அதிகமாக இல்லை. இந்த வரி விதிப்புக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு பில்லுலேயும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டியோட ரேட் எவ்வளோ அப்படின்னு இருக்கும். கவனிங்க, ஜிஎஸ்டி அப்படின்னா என்னென்னா, பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீதான வரி விதிப்பு அப்படின்னு சொல்கிறோம். பண்டங்கள் மற்றும் பணிகளின் மீதான வரி, நுகர்வோர் வாங்கக்கூடிய அனைத்து பண்டங்களுக்கும் இந்த வரி விதிப்பு இருக்குது. குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த டேக்ஸ் levied when a customer buys a குட்ஸ் ஆர் சர்வீஸ். எந்த பண்டங்கள் பணிகளை வாங்கினாலும் அதுக்கு நீங்கள் என்ன செலுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிகள் செலுத்த வேண்டியிருக்கும். இது ஆல்ரெடி இருக்குது, இப்போ அதனுடைய பர்சன்டேஜ் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஜிஎஸ்டி எய்ம்ஸ் டு ரீப்ளேஸ் ஆல் இன்டைரக்ட் டாக்ஸஸ் levied on goods and services by the Indian
சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஜிஎஸ்டி இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டியும் இருக்குது. இது ரெண்டுமே ஒரு பொருளுக்கு மிக முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு த ஜிஎஸ்டி டேக்ஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்டு இன் த பார்லிமெண்ட். இது எப்போ இந்த ஆக்ட் பாஸ் ஆகுது, அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் இன்னும் பர்சன்டேஜ் அதிகமானது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th March 2017. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சட்டம் பாஸ் ஆகுது. இது எப்போ எஃபெக்ட்டுக்கு எப்போ வருது, அதாவது அமலுக்கு எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா July 1, 2017 வந்துச்சு. சரியா, அதாவது 29th March இந்த சட்டம் போடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்து இது எப்போ அமலுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆன் 1st July 2017. இதோடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி 5%, 12%, 18, 28. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0% இருக்கிற கமாடிட்டிஸ் என்னென்ன, 5% ஜிஎஸ்டியில் இருக்கிற கமாடிட்டிஸ் எது, 12, 18, 28. இந்த பர்சன்டேஜ் கீழே எந்தெந்த பொருள் வாங்கினீங்கன்னா 28% ஜிஎஸ்டி, எந்தெந்த கமாடிட்டிஸ் வாங்கினீங்கன்னா 18% ஜிஎஸ்டி, எந்த கமாடிட்டிஸ்க்கு ஜிஎஸ்டியே கிடையாது 0% அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து எனக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். இதோடைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அடுக்குமுறை விளைவுகளை நீக்கியது. இது ஒரு முனை வரி விதிப்பு, அதாவது சிங்கிள் பாயிண்ட் டேக்ஸு, பதிவுக்கான வாசல், இது சிறு நிறுவனங்களுக்கான கலவை திட்டங்களை இது உருவாக்குகிறது. அதாவது காம்போஷன் ஸ்கீம் ஃபார் ஆல் ஸ்மால் பிஸ்னஸஸ், ஆன்லைன் simpler procedure under GST, defined treatment for e-commerce, அதாவது எலக்ட்ரானிக் காமர்ஸ், மின்னணு வணிகத்திற்கு வரையறுக்கப்பட்டுள்ளது. தளவாடங்களின் திறன் அதிகப்படுத்தப்பட்டுள்ளது. அமைப்பு ரீதியற்ற துறையை ஒழுங்குபடுத்துகிறது. ரெகுலேஷன் த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸை ஒழுங்குபடுத்துவது இதோடைய மிக முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட் மானிட்டரி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி செக்டாரில் என்ன ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் ரிசர்வ் ரெக்குயர்மெண்ட்ஸ், அதாவது ரொக்க இருப்பு வீதம். அதாவது 1991 பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவாக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ், பிவி நரசிம்மராவ். நான் லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன். அந்த நரசிம்மராவோடைய குழுவின் அடிப்படையில், அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் இந்த எஸ்எல்ஆர், அதாவது ஸ்டாட்டுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோவும் கேஷ் ரிசர்வ் ரேஷியோவும் குறைக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு வட்டி வீத தளர்வு, இன்ட்ரெஸ்ட் ரேட் லிபரலைசேஷன். வைப்புகளுக்கான வட்டி வீதமும் வங்கிகளுக்கான கடன் வீதமும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டு பொதுத்துறை தனியார் துறை நிறுவனங்களுக்கான அயல்நாட்டு வங்கி, அதாவது பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார் அண்ட் ஃபாரின் செக்டார் பேங்க்ஸ் ஆர் எலிமினேட்டட் ஃபார் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்ஸ்ட்ரெயின்ஸ், அதாவது நிர்வாகத்தில் இருந்த தடைகள் நீக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு புதிய கிளைகள் கண்டறியப்பட்டு சிறப்பு கிளைகளை திறக்க வங்கிகளுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது. புதிய தனியார் துறை வங்கிகள் தொடங்குவதற்கும் வழிவகை செய்யப்பட்டது. இது எல்லாமே நரசிம்மராவ் குழுவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தமான, அதாவது பேங்க் புதுசாக ஆரம்பிச்சுக்கலாம், நீங்கள் தனியார் நிறுவனங்கள் புதுசாக ஆரம்பிச்சுக்கலாம், நீங்கள் வங்கியுடைய தொடர்பு வச்சுக்கலாம். ஃபாரின் பேங்க்ஸ், இந்தியாவில் நிறைய ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குது. எதுன்னு கண்டுபிடிங்க, எனக்கு ஒரு லிஸ்ட்டு சொல்லுங்கள். நிறைய எபவ் 15 ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குது. அந்த துறைகளுக்கு நரசிம்மராவ் கமிட்டி, அதாவது இந்த எல்பிஜி, அதாவது லிபரலைசேஷன், குளோபலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் மூலம் ஃபிஸ்கலில், அதாவது நிதித்துறை சம்பந்தமான சீர்திருத்தங்கள் இது எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதாவது எஸ்எல்ஆர், சிஆர்ஆர், இந்த ரேட்டெல்லாம் குறைச்சி வட்டி வீதத்தில் தளர்வு கொடுத்து நிறைய பேங்க்ஸ் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம இது வரைக்கும் இண்டஸ்ட்ரியலில் என்ன ரிஃபார்ம்ஸ் இருந்துச்சு, அக்ரிகல்ச்சர் செக்டாரில் என்ன ரிஃபார்ம்ஸ் இருந்துச்சு, ஃபினான்ஷியல் சைடு என்னென்ன ரிஃபார்ம்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இதோட இந்த லெசன் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ஆகுது. ரொம்ப ஈஸியான லெசன். நெக்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th சாப்டர் 10ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊரக பொருளாதாரம் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப ரொம்ப ஈஸியான லெசன். அதாவது ஃபுல்லாகவே கிராமப்புறத்தை பற்றி, ரூரல் ஏரியாஸை பற்றி வரும். ரூரல் எக்கானமி, இந்த லெசன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th லெசன், சாப்டர் 10 ரூரல் எக்கானமி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோட 9 லெசன்ஸ் ஓவர் ஆகிருக்கு. நீங்கள் தாராளமாக படிக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஆனுவல் எக்ஸாம் வரும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.